சிந்தாமணி, விஜய் எல்லாருமே கொடுக்குற குடைச்சல் எல்லாம் மீறி மீனா இந்த ஆர்டருக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகும். மீனா அவங்க அம்மாட்ட போய் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா பணத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இப்படியே இருந்தால் எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு. ஆமாம்மா, கார்ப்பரேஷன் கம்பெனிக்காரங்க நடத்துறதுனால அவங்க கண்டிப்பாக டெபாசிட் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல. சரிம்மா நம்ம எப்படிம்மா பண்ணுறது, சரி சிந்தாமணிக்கே விட்டு கொடுத்துட்டு போயிரு, நம்மளால் பணம் ரெடி பண்ண முடியாதல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல. இல்லைம்மா அப்படியெல்லாம் விட முடியாது, நான் பணத்துக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப சீதா வரவா. சீதா ஏன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா பணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு, சரி நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கேன், டீ இருக்குது சூடு பண்ணி குடிச்சிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்குன்ட்டு அவங்க அம்மா கிளம்பிடுறான். இல்லை சீதா, நான் இப்போ ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு, அது வந்து அதுக்கு முன்பணமாக டெபாசிட் கட்ட சொல்கிறாங்க, 2.5 லட்ச ரூபா கட்டணும், அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. சரி நான் தர்றேன் கம்முன்னு, நீயே இது உனக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் வந்து கல்யாண செலவுக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சு இருக்கேன், சீட்டு போட்டது வச்சுருக்கிறேன், அதனால் நான் மீதி என்கிட்ட இருக்கிற பணம் 1,40,000 இருக்குது, நான் தர்றேக்கா, மீதி 1,10,000 தான் நான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, வேணாம் சீதா, நீ உனக்காக உன் கல்யாண செலவுக்காக நீ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பணத்தையெல்லாம் நான் வாங்கலை, நான் வேறு எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீங்கள் கம்முனு இரு, இந்த காலத்து பிள்ளைங்களாம் தேவையான ட்ரெஸ்ஸு அது இதுன்னு வாங்கி செலவு பண்ணுவாங்க, நீ இந்த அளவுக்கு சேர்த்து வச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ கொடுக்குறோன்னு சொன்னது அதை விட மிக சந்தோஷம், ஆனால் நீ வந்து கொடுக்க வேணாம், நான் வெளியே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறப்ப மீனா சொல்கிறப்ப சீதா இருந்துட்டு, அக்கா நீ தான் படிக்கிறத விட்டுட்டு எங்களையெல்லாம் வேலைக்கு போய் படிக்க வச்ச, அதனால் நான் கொடுத்ததுனால என்ன தப்பு, உனக்கெல்லாம் கொடுத்து உதவுறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கொடுக்குறான். நீ என்கிட்ட வாங்கலின்னா நான் இனிமேல் உங்க கூட பேசவே மாட்டேன்னு சொல்லி சீதா சொன்னானே. மீனை வந்துட்டு சரி வாங்கிக்கிறேன், மீதி 1 லட்ச ரூபானாச்சு நான் வெளியில் ரெடி பண்ணிக்கிறேன், நீ எதை பற்றி கவலைப்படாத சீதா, நம்ம இந்த ஆர்டரை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறான். சரி அப்படின்ட்டு, நீ எதுவும் கவலைப்படாதக்கா, நீ தைரியமாக போ, நானும் கூட எங்கேயாச்சும் வெளியில் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னானே. வீட்டுக்கு போனானே அவன் முத்து காணான்ட்டு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறான். முத்து தான் இங்கே டிராஃபிக் போலீஸ்னால டென்ஷன் ஆகி சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்குறான். பாரில் போய் செல்வத்தை கூட்டிகிட்டு போய் சரக்கு அடிச்சுட்டு, செல்வம் நீ மட்டும் இன்றைக்கி சரக்கு அடிக்காத, வண்டி ஓட்டுறது நீ தான், நான் வந்து இன்றைக்கி டிராஃபிக் போலீஸ்கிட்ட மம்பிழுத்தே ஆகணும், அவன் எப்போ பார்த்தாலும் என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறான், அவனை இன்றைக்கி போய் நீ நேராக போய் அவன் முன்னாடி வண்டி நிப்பாட்டுறேன், நான் என்ன பேசணுமோ அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். செல்வம் இருந்துட்டு கெஞ்சராடே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதே, ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிக்க போகிற, கம்முன்னு பேசாமல் இரு, அவங்க வேலையை தானே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், அவன் என்னை நான் தண்ணி அடிக்காதவனை ஊதுன்னு சொல்லிவிட்டு என்னை அவமானப்படுத்திட்டான், அவனை போய் நான் அசிங்கப்படுத்தியே ஆகணும்னு சொல்லி முத்து ரொம்ப ஓவராக தண்ணி அடிச்சிடுற. அப்படி அதே மாதிரியே போய் டிராஃபிக் போலீஸ் அருணுக்கிட்ட போய் கொஞ்சம் கலாட்டாக பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு, செல்வத்தை தயவு செஞ்சு நீ கூட்டிகிட்டு போ, தேவையில்லாமல் நான் என்னை டென்ஷன் ஏற்றி அவனை கேஸில் ஏதாச்சும் உள்ள தள்ளிட்டு போகிறேன், என் கோபம் வர்றதுக்குள்ளே நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப கேட்கவே மாட்டேங்கிற முத்து. அப்புறம் இன்னொரு போலீஸ் வந்து ஊற்ற சொல்லி ஊதி பார்த்தோன்னே, ஆமாம் நான் நீங்கள் தண்ணி அடிச்சிருக்கீங்க, அவர் டிரைவர் தண்ணி அடிக்கலை, சரி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி சொன்னானே தான் முத்து கிளம்புறான். இவன் மீனா இருந்துக்கிட்டு இன்னும் காணாமன்ட்டு தூங்காமல் உட்காந்துருக்கிறப்ப அண்ணாமலை வந்து, ஏன் இன்னும் அவன் வரலையா அப்படின்னு சொன்னால், இன்னும் வரல, ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே, ஃபோன் பண்ண எடுக்கலை, சரி சவாரியில் இது இருப்பார் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மீனா. சரி நானாச்சும் ஃபோன் பண்ணி பார்க்கட்டேன் அப்படின்னா, இல்லை வேணாம், நீங்கள் பண்ண வேணாம், அவர் வருவார் அப்படின்னு, நீங்கள் போய் வேணால் தூங்க, நான் வந்ததுக்கப்புறம் அவர் சாப்பாடு கொடுத்துட்டு நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்டிகிட்டு இருக்கிறப்ப முத்து வர்றான். இவன் குடிச்சது தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டானே. ஏன் நான் என்ன பண்ணுறேன், நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் நீங்கள் குடிச்சிருக்கிறீங்க நல்லாவே தெரியுது அப்படின்னே, என்னை எப்போ பார்த்தாலும் கடுப்பேற்றிட்டு இருப்பானே இந்த டிராஃபிக் போலீஸ், அவன் என்னை டென்ஷன் ஏற்றிட்டான், அந்த கோபத்தில் நான் போய் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னானே. மீனா வந்துட்டு, அவர் வந்து தன்னோட டியூட்டி தான் செய்கிறாரு, நீங்கள் என்னது உங்களோட டியூட்டி டிரைவர் டியூட்டி, ஊதச்சோன்னா ஊதிட்டு போக வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏன் மீனா இருக்க நீ அந்த அளவுக்கு சப்போர்ட் பேசிகிட்டே இருக்கிற, நீ இப்போல்லாம் எனக்கு சப்போர்ட் பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே. இல்லை அவங்க செஞ்சது அவங்களோட கடமையை செய்கிறாங்க, நீங்கள் உங்களோட கடமையை செஞ்சுட்டு போனால் பிரச்சனையே இல்லை, இப்போ நீங்கள் ஏன் உங்களை யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டால் உங்களுக்கு கோவம் வந்துடுமா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறா. இதில் வேறு பார்வதி ஆண்டி வந்து வீட்டில் போய் சிந்தாமணியும் விஜயாவும் அவனை எப்படி மீனாவை அந்த ஆர்டரை வாங்க விடாமல் இருக்கிறதுன்னு பிளான் பண்ணுறாங்க. இதில் பார்வதி ஆண்டி வந்து விஜயாவையும் சிந்தாமணியும் அடிக்காத குறைக்கு பயங்கரமாக திட்டுறாங்க. வந்து ஏன் விஜயா, அந்த அம்மா தான் தேவையில்லாமல் உன் மருமகளை கெட்ட பேர் பண்ணணும்னு பார்க்குறாங்க, உன் வீட்டில் இருக்கிறதுலையே மீனா ஒருத்தி தான் நல்ல மருமக, அவளையும் நீ இந்த பொம்பளையோட சேர்த்துட்டு அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு
அஹ் ச- மீ பார்வதி ஆண்டி வந்து இவங்க 2 பேர்த்தையும் திட்டிகிட்ருக்குறா. என்ன பார்வதி புதுசாக இன்னைக்கு மருமக மேலே மீனா மேலே உனக்கு அவ்வளோ அக்கறை வந்துருச்சு அப்படின்னு. ஆமாம், மீனா எந்த விதத்துலேயும் நல்லவ தான். அவள் வசதியில் ஏழ்மையாக இருந்தாலும் அவள் நல்லபடியாக இருக்கிறா. நீ வந்து கூட்டிகிட்டு வந்தே பணக்கார மருமகன், அவளையோடவெல்லாம் இவள் ஒன்றும் மோசமாக போக கிடையாது. தேவையில்லாமல் நீ அவளை வாழ்க்கையில் முன்னேறதை கெடுக்காதா அடுத்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு. என்னையாது நீ அவளுக்காக தான் இந்த கேசரி பண்ண சொல்லியிருந்தீன்னு நினச்சிருந்தா நான் பண்ணியே கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த கேசரியில் விஷத்தை வச்சு தான் கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு பார்வதி ஆண்டிக்கு அவ்வளோ பயங்கர கோபம். பார்வதி ஆண்டி இருந்துட்டு, அப்படி இல்லைன்னு உங்களால் பணம் ரெடி பண்ண முடியலனா கூட என் நகையெல்லாம் கூட கொடுத்து கூட நான் அவங்களுக்கு மீனாளுக்கு நான் பணத்தை தருவேன். அந்த மீனா வந்து ஆர்டர் வாங்கி இந்த சிந்தாமணி மூஞ்சியில் கறியை பூசணும், அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக கோபம் வந்துடுது. என்ன பார்வதி ரொம்ப ஓவராக ஆடுற அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறா. ஆமாம், உங்கள் ஆட்டத்தோடவா நான் என் ஆட்டம் அதிகம். நான்லாம் ஆட ஆரம்பிச்சேன்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்க. நான் என்னடா பண்ணுறது, என் பையனும் இல்லாமல் இருக்கிறானே, நீங்களெல்லாம் ஆதரவாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இருக்கேன். அப்படி இல்லைனாலும் உங்களோட உன்னோட சாவகாசமே வேண்டான்ட்டு நான் ஒதுங்கி இருந்துருவேன். இப்போதைக்கு நான் என் பையனும் துணை இல்லை, நம்ம முடியலைன்னா ஏதோ ஒருத்தர் ஆதரவு வேணுமே அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கெல்லாம் இவ்வளோ இடம் கொடுக்குறேன். நீ மருமகளை அதை கூட புரிஞ்சுக்காம அவளைய மற்றவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவமானப்படுத்தி பார்க்குற பாரு. இந்த எண்ணம் உனக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டி அவ்வளோ கோவப்படுறாங்க. ஆனால் பணத்தை மீனாக ரெடி பண்ணி அந்த ஆர்டரை வாங்கினா ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.